ஹாய் ஹலோ வெல்கம் பேக். நான் உங்கள் வீடியோ பாய். இதே மாதிரி உங்கள் ஃபோட்டோஸ் வச்சு ஸ்மார்ட் ஃபோன் 3D இதே மாதிரி லைட்டிங் எஃபெக்ட் மியூசிக் எல்லாம் கொடுத்து எப்படி எடிட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நண்பா பார்க்க போகிறோம். வாங்க நண்பா, ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப கம்மியான விஷயம் சொல்லித்தரேன். சரி ஓகே நண்பா, வாங்க எப்படி எடிட்டிங் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எப்படி 3D ஃபோன் ரொட்டேட்டர் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்குறோம். அதுக்கு தேவையானது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு VPN. நான் வந்து டர்போ VPN செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இது ப்ரோ APK டர்போ VPN வந்து இது வந்து ப்ரோ நோ ஆட்ஸ் எதுவுமே கிடையாது. எந்த கண்ட்ரியும் இதுதான் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. நான் இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆகிடுச்சு, இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். இது கனெக்டில் இருந்தால் மட்டும் தான் ஒர்க் ஆகும். அடுத்து நம்ம பார்க்கும்போது Capcut ஆப். இதை டச் பண்ணிவிட்டு இதோட டிஸ்கிரிப்ஷன் ப்ரோ APK வந்து நான் வந்து நோ ஆட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ரோ APK. இதை டச் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எத்தனை ஃபோட்டோ செலக்ட் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சொல்லித்தரத்துக்காக நான் ஒரு 10 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு 8 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ண உடனே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுல் ரேட்டியோ, அதாவது 9.6 ரேட்டியோ வந்து நீங்கள் வந்து கைன்மாஸ்டர்லேயே வேறு எதுலேயே நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் கிராப் பண்ணிக்கணும். இல்லை நார்மலான இந்த மாதிரி ஃபுல்லாக கிராப் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். இல்லைனா அந்த இடத்துல வந்து கிராப் பண்ணலாம், பட் இது வந்து ஒர்க் ஆகும், பட் வந்து ஜூமிங் ஆகும்போது அவுட் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒர்க் வந்தாச்சு. இதை ஃபஸ்ட் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்கள், அனிமேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல காம்போன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், காம்போன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ண உடனே எல்லா எஃபெக்ட்டுமே வரும். அதில் இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா கீழே நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ட்ரிபிள்ஸ்ன்னு இருக்கா, அது பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள். ஸ்மார்ட் ஃபோன்ஸுன்னு 3 ஆப்ஷன் இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், ஸ்மார்ட் ஃபோன் 3 ஆப்ஷன் இருக்கா. அதில் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்று செலக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த பாருங்கள், ரெண்டாவது நம்ம வெளில போகவே தேவையில்லை. செகண்ட் செலக்ட் பண்ணியாச்சு. இது 3ஆவது செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் ஒவ்வொரு மாதிரி, ஏன்னா வெளில போய்ட்டு ஒவ்வொரு தடவை வர முடியாதுல்ல. அதே மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ரெண்டாவது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 3ஆவது ஃபோட்டோ இப்போ பாருங்கள். அதே மாதிரி மறுபடியும் அதாவது ஃபஸ்ட்டு முடிஞ்சு அடுத்து, ஏன்னா இது வந்து நம்ம ஸ்க்ரோல் விட வேணாம். ஓகே, எல்லாம் முடிஞ்சு. ஓகே கொடுத்தாச்சு. இப்போ பேக்ரவுண்ட் பார்த்துருப்பீங்க. பேக்ரவுண்ட் நம்ம வந்து 3 ஆப்ஷன் முறையில் இது வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் பிளாக் கலரில் இருக்குது. நீங்கள் பிளாக் கலரும் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு பேக்ரவுண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபோட்டோ டச் பண்ணாமல் இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல கேன்வாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அதை என்ன பண்ணுங்கள், டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு 3 தடவையாக கொடுத்துருப்பாங்க. இந்த பாருங்கள், இந்த இருக்குது, இந்த ஒன்று பேக்ரவுண்ட் இருக்குது, பிளர் இருக்குது. நீங்கள் கலரில் போய்ட்டு எந்த கலர் வேணாலும் நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோக்கு பின்னாடி வச்சுக்கலாம். சரி, எனக்கு கலர் தேவையில்லை, வேறு பேக்ரவுண்ட் வச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வச்சுக்கலாம். இல்லை உங்கள் ஃபோட்டோ இந்த இடத்துல ஆட் பண்ணி நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ வச்சு கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் எனக்கு வேணாம், என் ஃபோட்டோஸ் எனக்கு பிளராக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதில் உங்கள் ஃபோட்டோஸ் இந்த பாருங்கள், ஃபுல்லு வச்சுக்கலாம், ஃபுல் டைட்டு வச்சுக்கலாம், லைட்டும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிட்டு நான் எனக்கு லைட்டு தான் வைக்கணும்னு விரும்புகிறேன். அதே மாதிரி எல்லா ஃபோட்டோக்குமே எப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிடுங்க. நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. இங்கே பாருங்கள், எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. இதே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிருங்க. இங்கே பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போது ஸ்க்ரோல் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. இப்போ ஏதாவது இதுக்கு எஃபெக்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, எனக்கு கட் ஆகிடுச்சு. எனக்கு இப்போ வந்து VPN கட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், இது மாதிரி உங்களுக்கு VPN கட் ஆகிடுச்சா என்னென்னு பார்த்துக்கணும். என்ன வரலையே நீங்கள் வந்து இது பண்ணிக்கூடாது. டேப் டு கனெக்ட் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களோட VPN ஆன் பண்ணால் மட்டும் தான் ஒர்க் ஆகும். மறுபடியும் சொல்லிக்கிறேன், ஏன்னா VPN ஆன் பண்ணாமல் இருந்தால் ஒர்க் ஆகாது. எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் போய்ட்டு மறுபடியும் கேப்கட்டில் போய்ட்டு ரிஃப்ரெஷ் கொடுக்குறேன். நான் கண்ணு முன்னாடி நடக்குது பாருங்கள். ஓகேவா, இந்த எஃபெக்ட் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த எஃபெக்ட் தான். ஓகே கொடுத்தாச்சு. இதை என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல காப்பின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை என்ன பண்ணுங்கள், டச் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஃபோட்டோக்குமே ஆட்டோமேட்டிக்காக அந்த காப்பி ஒவ்வொரு ஃபோட்டோக்குமே உட்காந்துருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள். அப்படி எனக்கு வேறு எதாவது எஃபெக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல மறுபடியும் ஆட் எஃபெக்டில் போய்ட்டு லவ்லி எஃபெக்ட்ஸ், அதிக எஃபெக்ட்ஸ் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம், செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து இதை ஆன் பண்ணியிருக்கணும், VPN ஆன் பண்ணியிருக்கணும். அடுத்து சாங்ஸ் பார்க்கலாம். இந்த இடத்துல ஆட் ஆடியோ இருக்கலாம். அந்த இடத்துல போய்ட்டு
வாய்ஸ் ஓவர் கொடுத்தலாம், எக்ஸ்டெண்ட் எஃபெக்ட்ஸ். நீங்கள் வந்து சவுண்ட்ஸில் போய்ட்டு உங்கள் லோக்கல் ஃபைல்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரம் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை டச் பண்ணிவிட்டு எந்த சாங் உங்களுக்கு வேணுமோ அந்த சாங்கை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து வலிமை தீம் மியூசிக் தான் வச்சுருந்தேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே தான் வைக்க போகிறேன். நான் இந்த பாருங்கள் வலிமை தீமுன்னு இருக்கா, இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், இப்போ டச் பண்ணணும். ப்ளஸ் பட்டனை டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வந்த உடனே இந்த பாருங்கள், ஆஹா என்னப்பா கூட இருக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஆடியோ டச் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், டெலிட்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், மறுபடியும் டச் பண்ணிட்டு இந்த பாருங்கள் டச் பண்ணிட்டு ஃபேடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதில் ஃபேட் அவுட்டில் போய்ட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணும், எவ்வளோ ஃபேட் அவுட் வைக்கலாம், ஃபேடு இன்னும் எவ்வளோ வைக்கலாம். இந்த பாருங்கள் நான் வந்து ஒரு 20 செகண்ட் 2 செகண்ட் ஃபேடு இன் அவுட் ரெண்டுக்குமே வச்சுட்டு இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல ஷேர் பட்டன், இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் ஷேர் பட்டன் கொடுத்துட்டு நான் 60 ஃப்ரேம் கொடுத்துட்டு இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். எக்ஸ்போர்ட் கொடுத்தா இது ஃபுல்லாக ரவுண்டாக ஓடும். இந்த இடத்துல காட்டுது பாருங்கள், ஓடி முடிஞ்சோன்னு நீங்கள் எதுக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இது எல்லாமே பண்ணிக்கலாம் நண்பா. சரி ஓகே நண்பா, இதோட கேப்கட்டோட ப்ரோ ஏபிக்கும் டர்போ ஏபியோட ப்ரோ ஏபிக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிங்க நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் வாங்கி கொடுத்துருங்க நண்பா. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே நண்பா, பாய்.